எதிர்க்கட்சி கொறடா அவர்கள் பேசுகிற போதும் கூட்டணி என்பது தேர்தலுக்குத்தான், தேர்தலில் தான் கூட்டணி, தேர்தலுக்குத்தான் கூட்டணி என்று அவர்கள் நேற்று இங்கே சட்டமன்றத்தை தெரிவித்தார்கள். அல்லது யாரை மனதிலே வைத்து இதை சொன்னார்கள் என்பது எனக்கு தெரியாது. ஒருவேளை நம்முடைய மாண்புமிகு உறுப்பினர் வானதி சீனிவாசன் அவர்களுக்கு தெரியுமோ அல்லது தெரியாதோ, நயினார் நாகேந்திரனுக்கும் அவர் எதை வைத்துக் கொண்டு அப்படி சொன்னார் என்பது அவருக்கு தெரியுமா என்றும் எனக்கு தெரியாது. எது எப்படி இருந்தாலும் நம்முடைய அண்ணன் கொறடா அவர்கள், எதிர்க்கட்சி கொறடா அவர்கள் சொன்னதை நீங்கள் இருவரும் நன்றாக மனதிலே குறித்து வைத்துக் கொள்ள வேண்டும். பாஜக உடனான கூட்டணி குறித்து அதிமுக கொறடா SP வேலுமணி கூறியது பற்றி பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் நயினார் நாகேந்திரன், வானதி சீனிவாசன் ஆகியோருக்கு அமைச்சர் தங்கம் தென்னரசு வழங்கிய அறிவுரைதான் இது. சட்டப்பேரவையில் நிதித்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய அவர் 2026 தேர்தலிலும் திமுக வெற்றி பெறும் என்று திட்டவட்டமாக கூறினார். 2026 ஆண்டில் நீங்கள் தேர்தலிலே யார் வேண்டுமானாலும் கூட்டணியை சேர்த்துக் கொண்டு எந்த விதமான பெர்முடேஷன் காம்பினேஷனும் நீங்கள் போட்டுக்கொண்டு நீங்கள் யார் வேண்டுமானாலும் தேர்தல் களத்திற்கு வந்தால் அந்த தேர்தலெல்லாம் வெற்றி பெற்று மீண்டும் தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய வரலாற்றை படைக்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் இருப்பார். தமிழ்நாட்டின் தன்னிகரற்ற முதலமைச்சராக MK ஸ்டாலின் இருப்பதாகவும் அமைச்சர் தங்கம் தென்னரசு கூறினார். வந்துள்ள குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் முதுமலை தெப்பக்காடு வளர்ப்பு யானைகள் முகாமை பார்வையிட்ட காட்சிகள்தான் இவை. நீலகிரி மாவட்டம் உதகையில் உள்ள ராஜ்பவனில் பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் மாநாட்டில் பங்கேற்பதற்காக 3 நாள் பயணமாக குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் உதகை வந்துள்ளார். வெள்ளிக்கிழமை ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற துணைவேந்தர் மாநாட்டில் பங்கேற்ற பிறகு பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டார். இந்த நிலையில் சனிக்கிழமை விமானம் மூலம் மசினகுடி பகுதிக்கு சென்ற ஜெகதீப் தன்கர் அங்கிருந்து சாலை மார்க்கமாக முதுமலை தெப்பக்காடு முகாமிற்கு சென்றார். குடியரசு துணைத் தலைவரின் வருகையையொட்டி காப்பகத்தில் உள்ள யானைகள் வரிசையாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தன. அந்த யானைகளை பார்வையிட்ட தன்கர் தி எலிபென்ட் விஸ்பரர்ஸ் படத்தில் நடித்த பொம்மன் மற்றும் வெள்ளி தம்பதியுடன் புகைப்படம் எடுத்துக் கொண்டார். இதையடுத்து படத்தில் தோன்றிய ரகு, பொம்மி ஆகிய 2 குட்டி யானைகளை பார்வையிட்ட துணை குடியரசுத் தலைவர் பொம்மி யானைக்கு அருகில் சென்று கரும்புகளை வழங்கினார். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே உள்ள ஸ்ரீ குருநாத சுவாமி கோயில் 49வது குரு பூஜை விழாவை முன்னிட்டு சேத்தாண்டி நிகழ்ச்சி நடைபெற்றது. பம்மனேந்தல் கிராமத்தில் உள்ள இந்த கோயிலின் குரு பூஜை கடந்த 16ஆம் தேதி காப்பு கட்டுதலுடன் தொடங்கியது. நாள்தோறும் ஸ்ரீ குருநாத சுவாமி, ஸ்ரீ பெரியநாச்சி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் பூஜை செய்யப்பட்டது. இதைத் தொடர்ந்து சனிக்கிழமை 500க்கும் மேற்பட்ட பக்தர்கள் ஸ்ரீ குருநாத சுவாமி கோயிலில் இருந்து பால் குடங்களை சுமந்து பம்மனேந்தல் கிராமத்தில் முக்கிய தெருக்களில் ஊர்வலமாக சென்றனர். பின்னர் ஸ்ரீ பெரியநாச்சியம்மன் ஆலயத்தை பால்குடம் வந்தடைந்தது. இதனையடுத்து அம்மனுக்கு சிறப்பு பூஜை மற்றும் அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. இந்த விழாவில் பங்கேற்ற சிறுவர்கள் உடலில் சேறு பூசிக்கொண்டு சேத்தாண்டி வேடம் அணிந்து கையில் வேப்பிலையுடன் ஆட்டம் பாட்டத்துடன் சென்றனர். உடலில் சேறு பூசுவதன் மூலம் தோல் நோய், அம்மை நோய் உள்ளிட்ட நோய் தாக்கம் இருக்காது என்பது ஐதீகம். குரு பூஜை விழாவில் பங்கேற்ற பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. கண்கவர் கலை நிகழ்வுகள் மூலம் திருநங்கைகள் தங்களின் கலைத்திறமையை நிரூபித்த காட்சிகள்தான் இவை. நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் திருநங்கைகள் தினம் கொண்டாடப்பட்ட நிலையில் திருநங்கைகளுக்கான கலைத்திறன் போட்டிகள் நடத்தப்பட்டன. கரகாட்டம், கணியான்குத்து உள்ளிட்ட நாட்டுப்புற கலைகளிலும் ஃபேஷன் ஷோ உள்ளிட்ட நிகழ்வுகளிலும் ஈடுபட்டு திருநங்கைகள் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர். பாடல்கள் வாயிலாக தாங்கள் படும் இன்னல்கள் குறித்து திருநங்கைகள் கூறினர். ஆட்சியர்கள் பல மாறினாலும் தங்கள் கோரிக்கை பரிசீலனையில் மட்டுமே இருப்பதாக திருநங்கைகள் தெரிவித்தனர். திருநங்கைகளுக்கான குறைதீர்ப்பு கூட்டம் நடைபெற்ற நிலையில் இலவச வீட்டுமனை பட்டா, குடியிருக்க நிலம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி திருநங்கைகள் மனு அளித்தனர்.
திண்டுக்கல் மாநகரைச் சேர்ந்த பூட்டு தயாரிக்கும் தொழிலாளி ஒருவர் சாவியின்றி திறக்க முயன்றால் 1 கிலோமீட்டர் தொலைவுக்கு ஒளி எழுப்பும் பூட்டை உருவாக்கியுள்ளார். திண்டுக்கல் பூட்டு உலகம் முழுவதும் புகழ் பெற்றது. இந்நிலையில் திண்டுக்கல் மாநகரத்தைச் சேர்ந்த முருகேசன் என்ற பூட்டு தயாரிப்பு தொழிலாளி புதிய வகை பூட்டுகளை தயாரித்து வருகிறார். அந்த வகையில் 30 கிலோ எடையுள்ள பிரம்மாண்ட பூட்டை அவர் உருவாக்கியுள்ளார். 1.5 அடி உயரம் 1 அடி அகலம் கொண்ட இந்த பூட்டு சாவியின்றி யாராவது திறக்க முயன்றால் ஒளி எழுப்பும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளது. புதிய தொழில்நுட்பங்களுக்கு சவால் விடும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ள இந்த பூட்டுக்கு 1.5 அடி உயரத்தில் சாவியையும் அவர் உருவாக்கியுள்ளார். இப்போ நான் செஞ்சிருக்க பூட்டு 18க்கு 12 இந்த சைஸ். இது திருடர்கள் சாவியை வேற ஏதாவது சாவியை போட்டு திறந்தாங்கன்னா மணி அடிக்கும். இது கரண்ட்லேயோ எலக்ட்ரிக் சம்மந்தமோ கிடையாது. பூரா கை வேலை, பூரா உள்ள கரண்ட் இருந்தாலும் மணி அடிக்கும், கரண்ட் இல்லைனாலும் மணி அடிக்கும். இது கரண்ட்டுக்கு எதுக்கு சம்மந்தம் கிடையாது, கைத்தொழில் தான். இந்த பூட்டை நம்ம எங்கேயும் நம்பி போட்டு திருடர்களுக்கு பெரிய சொப்பனமாக இருக்கும். இந்த பூட்டை காரைக்குடி அருகே உள்ள சூரக்குடி சிவன் கோவிலுக்கு வழங்கியிருப்பதாக தெரிவித்துள்ளார். மீன்பிடி தடைக்காலம் காரணமாக தூத்துக்குடியில் நாட்டுப்படகில் பிடித்து வரும் மீன்களின் விலை கடுமையாக உயர்ந்துள்ளது. மீன்களின் இனப்பெருக்க காலத்திற்காக விசைப்படகு மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்வதற்கு மீன்வளத்துறை தடை விதித்துள்ளது. இதன் காரணமாக தமிழ்நாடு கடலோர பகுதிகளில் விசைப்படகுகள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை. நாட்டுப்படகு மற்றும் வைப்பர் படகு மீனவர்கள் மட்டும் மீன்பிடித்து வருகின்றனர். இந்த நிலையில் தூத்துக்குடி திரேஸ்புரம் நாட்டுப்படகு மீன்பிடி துறைமுகத்திற்கு ஆழ்கடலுக்கு சென்ற நாட்டுப்படகு மற்றும் வைப்பர் படகு மீனவர்கள் திரும்பினர். வழக்கத்தை விட மீன்களின் விலை அதிகரித்துள்ளது. லாஞ்சி தடைக்காலனால கொஞ்சம் விலைகள் கூட. சீரா 1000, 1200, 1300, 1100 சைஸு தகுந்தாப்புல. விலை மீன் 500, 600, 650, 400, 300 விலை மீன் சைஸு தகுந்தாப்புல. விலை கொஞ்சம் தூக்கலாக இருக்கு தடைக்காலனால. சீலா மீன் 1 கிலோ 1500 ரூபாய், விளை மீன், ஊழி, பாறை ஆகிய மீன்கள் 1 கிலோ 600 ரூபாய் வரையும், நண்டு 1 கிலோ 800 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகின்றது. விலை ஏறினாலும் அதனை பொருட்படுத்தாமல் பொதுமக்கள் மீன்களை வாங்கிச் செல்கின்றனர். அமைச்சர் செந்தில் பாலாஜி தாக்கல் செய்ய வேண்டிய மசோதாவை சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தாக்கல் செய்த நிலையில் அவர் தனது அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்கிறாரா என்ற கேள்வி எழுந்துள்ளது. உயிரி மருத்துவ கழிவுகளை முறையற்ற வகையில் கொட்டினால் விசாரணையின்றி நேரடியாக சிறை தண்டனை விதிக்கப்படும் என்ற சட்ட திருத்தத்திற்கான முன்வடிவு சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட்டது. இது தொடர்பாக அச்சிடப்பட்ட உரையில் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜியின் பெயர் இருந்த நிலையில் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி இதனை தாக்கல் செய்தார். பேரவைக் கூட்டத்தின் இறுதி நாளில் மசோதா விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படும் போது தாக்கல் செய்த அமைச்சர்களே அதற்கு பதிலளித்து பேசுவார்கள். சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் செந்தில் பாலாஜிக்கு அமைச்சர் பதவி தேவையா அல்லது பிணை வேண்டுமா என்று உச்சநீதிமன்றம் திங்கட்கிழமைக்குள் பதிலளிக்க உத்தரவிட்டிருந்தது. இதனால் அமைச்சர் பதவியை செந்தில் பாலாஜி ராஜினாமா செய்ய உள்ளதாக தகவல் வெளியான சூழலில் அதற்கு மேலும் வலு சேர்க்கும் வகையில் சட்ட முன்வடிவை அவர் தாக்கல் செய்யவில்லை. கேரளாவில் ஐடி நிறுவனங்களின் வளாகத்திற்குள் மதுபானங்களை விற்க அந்த மாநில அரசு அதிகாரப்பூர்வமாக அனுமதி அளித்துள்ளது. கேரளாவில் உள்ள ஐடி பூங்காக்களில் மதுபானம் விற்பதற்கு ஏதுவாக வெளிநாட்டு மதுபான விற்பனை விதிமுறையில் அந்த மாநில அரசு திருத்தம் செய்துள்ளது. அதன்படி ஐடி பூங்காக்களில் வெளிநாட்டு மதுபானங்களை விற்பனை செய்ய கேரள அரசு அனுமதி வழங்கியுள்ளது. ஐடி பூங்காக்களுக்குள் மதுபான விற்பனை மையங்களை அமைக்க ஆண்டு கட்டணமாக 10 லட்சம் ரூபாய் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. மேலும் ஐடி ஊழியர்களுக்கு மட்டுமே அதில் மதுபானம் விற்க வேண்டும் என்றும் வெளிநபர்களுக்கு விநியோகம் செய்யக்கூடாது என்றும் உத்தரவிடப்பட்டுள்ளது. மாதத்தின் முதல் நாள் காந்தி ஜெயந்தி உட்பட 9 நிகழ்வுகளின் போது ஐடி பூங்காக்களில் அமைய உள்ள மதுபான கடைகளை திறக்கக்கூடாது என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பெஹல்காமில் நடந்த தீவிரவாத தாக்குதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து லண்டனில் போராட்டம் நடத்தியவர்களை பாகிஸ்தான் தூதரக அதிகாரி மிரட்டிய அதிர்ச்சியளிக்கும் காட்சிகள்தான் இவை. காஷ்மீரில் சுற்றுலா பயணிகள் மீது தீவிரவாத தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்து லண்டனில் உள்ள பாகிஸ்தான் தூதரகம் முன்பு இந்தியர்கள் போராட்டம் நடத்தினர். அப்போது தூதரக அலுவலகத்தின் பால்கனியில் நின்றிருந்த பாகிஸ்தான் ராணுவ அதிகாரி கொலோனல் தைமூர் ரஹாத் என்பவர் போராட்டக்காரர்களை மிரட்டினார். ரஹாத் செயலுக்கு பலரும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர்.